வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா FI மணில ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் எப்படி நம்ம ஆன்லைன்ல ஓபன் பண்றது அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த ஒரு அக்கவுண்ட ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் தான். ஃபெடரல் பேங்க் மூலமா தான் இந்த அக்கவுண்ட் வந்து நமக்கு வந்து ஓபன் ஆகும். சோ இந்த ஒரு அக்கவுண்ட பொறுத்தவரையிலும் நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்टेन பண்ணனும் அப்படின அவசியம் கிடையாது. பிரான்ச் விசிட் பண்ணாமே உங்க வீட்ல இருந்தபடி உங்களோட மொபைல் போனை யூஸ் பண்ணி இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட நீங்க வந்து ஓபன் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட நான் வந்து இந்த ஒரு அக்கவுண்ட வந்து 3.5 இயர்ஸ்க்கு மேலயே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா டிரான்சாக்ஷன் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ ஆகும். அதே மாதிரி பர்சனல் லோனும் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. சோ தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. கீழ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்திருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட எப்படி நம்ம ஆன்லைன்ல ஓபன் பண்றது அப்படிங்கற எல்லா டீடைலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மொபைல் நம்பர் உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் ஓகே காட் இட் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே ஓப்பன் ஆகும். உங்களோட ஃபோனில் எத்தனை இமெயில் ஐடி நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்களோ அத்தனை இமெயில் ஐடியும் ஓப்பன் ஆகும். அதில் எந்த இமெயில் ஐடியை இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா என்டர் மேனுவலி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியை மேனுவலாக என்ட்ரு பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உங்களோட நேம் வந்து ஆதார் பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கீழே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிட் கோடு வந்து கேட்கும். ஸோ இது வந்து தேவை கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித்தவுட் எ ஃபினிட் கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம் பர்மிஷனுக்கு வந்து அலோ கேட்கும். அது எல்லாத்துக்குமே அலோ கொடுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அலோ கேட்கும். அது எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் கார்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்குதோ அதை வந்து கீழே என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம் அப்புறம் உங்களோட மதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாமினி வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தேவை அப்படின்னா ஆட் நாமினி கொடுத்து அவங்களோட நேம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அவங்களோட அட்ரஸ் இவ்வளோத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நாமினி தேவையில்லை அப்படின்னா இந்த ரெண்டை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு டேரெக்டாக நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டை பேஸ் பண்ணி இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதை வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆதார் KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை இங்கே என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு ரவுண்டு ஒன்று தெரியுதுல, இந்த ரவுண்டு உள்ள உங்களோட ஃபேஸை வந்து கரெக்டாக டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா கீழே பாட்டமில். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஃபேஸை வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே டிஸ்பிளே பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்ததுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்து ஷோ பண்ணுவாங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் சொல்லணும். ஸோ ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்தா தான் இந்த நம்பர் வந்து வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5946 அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அப்படி சொல்லி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வெரிஃபிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். நீங்கள் கரெக்டாக சொன்ன அந்த வாய் அசைவு அப்புறம் வந்து சவுண்ட் எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட வீடியோ வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் பர்ஃபெக்ட் யுவர் வீடியோ செக் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம் உங்களோட ATM கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அந்த நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது ATM கார்டோட டெலிவரி அட்ரஸை வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ATM கார்டு வந்து ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ கிடையாது. இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ATM கார்டுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அட்ரஸை மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபிசிக்கல் கார்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட நேம் என்ட்ரு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கார்டு டெலிவரி அட்ரஸையும் என்ட்ரு பண்ணிட்டேன். இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு அந்த ஏடிஎம் கார்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆச்சு அப்படின்னாலும் அந்த அட்ரஸ்க்கு தான் டெலிவரி ஆகும். அடுத்தது கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, இந்த அட்ரஸ் தான் வந்து கார்டு ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வைப் டு ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி இதை வந்து லெஃப்ட்டில் இருந்து ரைட்டில் வந்து ஸ்வைப் பண்ணி விட்டுருங்க. அப்படி ஸ்வைப் பண்ணி விட்டதுமே உங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்வைப் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து லோட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பரை வந்து செட் பண்ணணும். உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான 4 டிஜிட் பின் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே பின் நம்பரை வந்து ரீஎன்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங்கான ப்ராசஸ். ஸோ இதோட வந்து முடிஞ்சிடாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசியை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லி பெண்டிங் வந்து காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வீடியோ கேவிசியை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா லிமிட்டட் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இதில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ கேவிசியை வந்து பேங்க் ஒர்க்கிங் ஹவரில் வந்து வீடியோ கால் மூலமாக பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் பேன் கார்டு, பேப்பர், பேனா இந்த 3 இருந்ததுன்னா போதும். நல்ல வெளிச்சமான இடத்துல இருந்து அந்த வீடியோ கேவிசியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை லைஃப் டைமுக்கு நீங்கள் வந்து ஒரு 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏடிஎம் கார்டுக்கு வந்து ஆனுவல் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 200 சம்திங் அமௌண்ட் வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை சேலரி அக்கௌண்ட்டாக மாற்றணுன்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். எப்போ வேணாலும் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அப்கிரேடும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஃபியூச்சர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிகமாக டிரான்சாக்ஷன் வந்து பண்ணும்போது உங்களுக்கு லோன் அப்புறம் கிரெடிட் கார்டும் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ மணியில் ஒரு டிஜிட்டல் 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.